ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் லவ் பண்ணுற பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க அண்ணன் வந்து கத்திட்டு போயிருப்பாங்க. அதனால பாண்டியன், சோழன், அப்புறம் சேரன் சொல்லிட்டு எல்லாருமே அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு, இந்த மாதிரி எதுக்காக வந்து எங்கள் வீட்டில் வந்து கத்துனீங்க? எங்கள் 2 பேருக்குள்ளே பேசணும் அப்படின்னா என்ன கூப்பிட்டு தான் நீங்கள் பேசியிருக்கணும். வீட்டில் வந்தாலும் நீங்கள் எப்படி கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவங்க பதிலுக்கு போய் கத்திட்டு வந்திருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா, அப்பா 2 பேருமே திரும்ப சோழன் வீட்டுக்கு வந்து, எப்படி வந்து என் பொண்ணை வந்து உங்கள் தம்பி வந்து லவ் பண்ணலாம், இப்படி ஒரு வீடை வச்சுட்டு என் பொண்ணுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடை பற்றி ரொம்பவே தப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நிலா பார்த்தீங்க அப்படின்னா சோழன்கிட்ட வேகமாக தாலி எங்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த தாலியை வாங்கி கழுத்தில் போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சண்டை நடக்கிற இடத்துல போயிட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க, உங்களுக்கு என்ன தெரியும் இந்த வீட்டை பற்றி, இந்த வீட்டில் வாழ்ந்த மருமகளா சோழனோட ஒய்ஃபாக சொல்கிறேன், இந்த வீடை விட இந்த ஊரில் ஒரு நல்ல வீடு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிலா அவங்க முன்னாடி சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக சோழனுக்கு நிலா கழுத்தில் தாலியை கட்டினது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் சோழன் வந்து ரொம்பவே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். ஸோ கூடிய சீக்கிரம் 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறுவாங்க. ஸோ அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.